ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய அடுக்கடுக்கான ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியல், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து கொடுக்கின்ற அந்த அழுத்தங்கள். இந்த ரெண்டையும் சமாளிக்கணும் அப்படின்னா சொந்த கட்சியை வலுவாக்கிக்கணும். அப்ப மக்களை நோக்கி போங்க அப்படின்னு கட்டளை போட்டிருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின். அந்த வகையில தான் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஓரணியில் தமிழ்நாடு என்பதை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. அதாவது 1 கோடி குடும்பங்களை போய் சந்தியுங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அதன் மூலமாக 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில சேருங்க அப்படின்னு கட்டளை போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி செயல்படுது, வேற என்னெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் என்கிற கேள்விகளை முன்வைங்க. திமுக அரசாங்கத்துடைய திட்டங்கள் அடங்கிய அந்த புத்தகங்களை கொடுங்க. அதுல எந்தெந்த திட்டங்கள் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கு என்பதையும் இப்படி எல்லாவற்றையுமே பதிவு செய்யுங்க. முழுக்க முழுக்க டிஜிட்டல் பதிவுகளாக இருக்கு. மெம்பர்ஷிப் சேர்த்துவது, அப்புறம் ஓடிபி நம்பர் வரும், அதுக்கப்புறம் தான் அவங்கள உறுப்பினர்களாக சேர்த்துறாங்க. யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும். ஒரு மாதத்துல குறைஞ்சது 3 முறை போங்க. பூத் கமிட்டி மெம்பர்ஸ் 68,000 பூத் கமிட்டிகளும் நிச்சயமாக நம்ம பிரச்சனைகளை தீர்த்தரலாம். 2026 தனிப்பெரும்பான்மையும் திமுக பெற்றுவிடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள்.